நம்ம சென்னை ஸ்டைல் ஃபிஷ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. சட்டியில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம், அப்புறம் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அரைச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சிட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி அரைச்சி வச்சுட்டு போட்டிங்கன்னா நல்லா திக்காக வரும் உங்களுக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான ஸ்பைஸ் பவுடர் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இது சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாமே போட்டு சால்ட் தேவையான அப்படின்னு போட்டுக்கோங்க. எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஒரு நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, எப்படியோ ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? நான் வதக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா வந்து புளி வந்து நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளி. ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க புளி தண்ணி. அப்புறம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்தோடனே சிம் பண்ணிவிட்டு மீன் போட்டுருங்க. மீன் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி.